அமித்ஷாவுக்கு என்ன கோபம்? ஒரு மாநில கட்சி எதிர்கட்சியாக கூட இல்லை, பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியாக வருமா என்றால் ஒரு காலத்தில் இங்கே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் இங்கே கொக்கரிக்கிறார், என்ன காரணம்? சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 5 நாள் தொடர்ந்து 5 இடங்களிலே மோடி பேசினார், என்ன காரணம்? பிஜேபிக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்று உளவுத்துறை தன் கையிலே வைத்திருக்கிற அமித்ஷாவுக்கு தெரியும், பிரதமருக்கு தெரியும். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு 5 முறை வருகிறார். என்னுடைய நீலகிரிக்கு தனியாக 2 நாள் வருகிறார். இப்போது அமித்ஷா சொல்லுகிறார், டெல்லியிலே ஆட்சியை மாற்றிவிட்டோம், அரவிந்த் கெஜ்ரிவால் போய்விட்டார். ஹரியானாவிலே எங்களுடைய ஆட்சி வந்து விட்டது, அவர்களை தூக்கி எறிந்து விட்டோம். மகாராஷ்டிராவில் எறிந்து விட்டோம், அடுத்த இலக்கு தமிழ்நாடு தான் என்று சொல்லுகிறார். என்ன காரணம்? அவர்களுக்கு எது உறுத்துகிறது? அவருடைய படையெடுப்பு எல்லா வடமாநிலங்களையும் செல்லுபடியாகிறது. எல்லா இடத்திலேயும் ஆட்சியை பிடித்து விட்டார்கள், நேரடியாகவும் மறைமுகமாக பிடித்து விட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே அவர்களால் காலூன்ற முடியவில்லை என்பதற்கு என்ன காரணம் என்றால் இந்த செம்மொழி தான் காரணம். இந்த செம்மொழியை உள்ளடக்கிய திராவிடம் தான் காரணம். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் என்று மனோன்மணியம் சொன்னார் அல்லவா? இத்தனை திராவிட மொழிகளுக்கும் தாயாக இருக்கிற தமிழ் வெறும் மொழியாக மட்டுமில்லை. அதான் எங்களுக்கு எரிச்சல். மோடிக்கு அமித்ஷாவுக்கு என்ன கோபம்? ஏன் பறக்குறாங்க? அவர்களுடைய மொழி ஹிந்தி, அந்த ஹிந்திக்கு மூலம் சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் என்ன சொல்லுது? பிறவியிலேயே சாதி வித்தியாசம் உண்டுன்னு சொல்லுது. கடவுள் பிறக்கிற போதே பிராமணனை இப்படித்தான் படைத்தான், பிற்படுத்தப்பட்டவனை இப்படித்தான் படைத்தான், தாழ்த்தப்பட்டவனை இப்படித்தான் படைத்தான். இவனுக்குலாம் படிக்கிற அதிகாரம் கிடையாது. இப்ப நான் கேட்கிறேன், ஆதி திராவிட விட்டுருங்க, 2000 வருஷமா அடிமையா இருக்காங்க. நீ சேகர் பாபா அப்பா கிராஜுவேட்டா? ஏன்னா சேகர் பாபா உங்களுக்கு உங்க அப்பா பட்டதாரியா? உங்க அப்பா பட்டதாரியா? உங்க தாத்தா பட்டதாரியா? சொத்து இருந்திருக்கும், வண்டி இருந்திருக்கும், வாகனம் இருந்திருக்கும், நிலப்படம் இருந்திருக்கும். நீ கொங்கு வேலை இருக்கவங்க என் தொகுதிக்கு வாங்க, ஒவ்வொருத்தருக்கும் 60 ஏக்கர் 70 ஏக்கர் திறந்து இருக்கும், வண்டி மிட்டா மராசா இருப்பாங்க. ஆனா அவங்க அப்பா யாருன்னு கேளுங்க, 8வது படிச்சிருக்கோம், 10வது படிச்சு, அதுக்கு மேல விட மாட்டான். இந்த சமூகம் அவனுக்கு கல்வியை தரவில்லை. இந்த சமூகம் அவனுக்கு கல்வியை தரவில்லை. ஏன்? இந்த சமஸ்கிருதமும் இந்த இந்து மதமும் இந்த வடநாட்டு கலாச்சாரமும். இன்றைக்கு கலைஞர் இருந்தார், நாங்கெல்லாம் பயந்தோம். அது என்ன மாதிரி கோர் டிகேலாம் கொஞ்சம் பயந்தோம். ஏன்னா கலைஞர் இந்த சாதி அமைப்பில் பிறந்தவர், இந்த சாதி அவமானத்தெல்லாம் நேரா பார்த்தவர். ஆனால் இன்றைக்கு இருக்கிற முத்துவேல் கருணாநிதி இந்த மாமனிதர் இருக்காரு, அவர் எப்படி இருப்பாரோ என்று எல்லாரும் பயந்தோம். ஆசிரியர் உட்பட, நான் உட்பட, சுபவி உட்பட. ஏன்னா எம்ஜிஆர்லாம் ஒரு பாப்புலர் கவர்மெண்ட் கொடுப்பாங்க, அரிசி சேலை இலவசங்கள் அப்படின்னு இருப்பாங்க, இந்த கொள்கையை விட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன், பெரியார் என்ன கனவு கண்டாரோ, அண்ணன் எதை செய்தாரோ, கலைஞர் எதை செய்ய விரும்பினாரோ அதையெல்லாம் செய்து காட்டக்கூடிய ஒரு மகத்தான திராவிட இயக்க தலைவனாக இந்த தலைவன் தான் இருக்கிறார். அப்போ மோடிக்கு அமித்ஷாவுக்கு என்ன பிரச்சனை? அதை தான் அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, வடநாட்டுக்காரங்க சொன்னாங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. பீகார் முடிஞ்சு போச்சு. இந்த மொழி என்ன? பிஜுபுரியா போஜ்புரி. அவருடைய தாய்மொழி போஜ்புரி போச்சு, குஜராத் மொழி போச்சு, எல்லா மாநிலங்களிலும் மொழி போச்சு, எல்லாம் இந்தி மயம், எல்லாம் சமஸ்கிருத மயம். அவனுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நுழையணும். அங்கே ஒரு ஆந்திரா எம்பி சொன்னார், உங்களுக்கு எங்களுக்கு உறவு இல்லைன்னா கூட சொல்றேன், நாங்க பிஜேபி தான் சொல்றேன், இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் எல்லையிலே நிற்கிற ஒரே சாமி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதர், அவர் முதலமைச்சராக வந்தால் தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும். தலைவர் கலைஞர் பிறந்த நாள் விழாவை இந்த ஆண்டு செம்மொழி திருநாளாக நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் அறிவித்து கட்சியின் சார்பிலும் அரசின் சார்பிலும் செம்மொழி நாளாக கொண்டாட வேண்டும் என்று கட்டளையிட்டதை ஏற்று அரசின் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள், கழகத்தின் சார்பில் மாவட்ட கழகத்திலே தொடங்கி பகுதி கழகம், ஒன்றிய கழகம், வட்டக்கழகம், அதே போல புறநகர் பகுதியிலே ஒன்றிய கழகம், கிளைக்கழகம் என்று சொல்லி 1000க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் இன்றைக்கு தமிழ்நாடெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் செய்தித்தாள் வாயிலாக, ஊடகங்கள் வாயிலாக அறிவீர்கள். என்றாலும் கூட 10,000 நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் நடந்தாலும் அதிலே முத்தான நிகழ்ச்சியை நடத்துவதில் வல்லவர் சேகர்பாபு என்கிற காரணத்தினால் இன்றைக்கு இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து பல்வேறு பணிகளுக்கிடையே சென்னை மண்டலத்தில் இருக்கிற 33 சட்டப்பேரவை தொகுதிகளை கலந்துரையாடுகின்ற வாய்ப்பினை தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கி அந்த பணியிலே நான் முனைப்போடு இருந்தாலும் கூட விடாது என்னை துரத்தி விடாது கருப்பு என்பதை போல இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வரவழைத்திருக்கிறார் நம்முடைய சேகர் பாபு அவர்கள். தொலைபேசியில் என்னை அழைத்தால் சாமி சரணம் என்பார், நான் பெரியார் வாழ்க சொன்னோம். இப்படி இருவேறு கொள்கைகள் இருந்தாலும் கூட ஒரு இயக்கத்தின் கீழ் அண்ணன் தம்பிகளாக பணியாற்றுவது கலைஞரின் உடன்பிறப்புகள், முதலமைச்சருடைய தம்பிமார்கள் என்ற உணர்வோடு இங்கே நாம் எல்லோரும் கூடியிருக்கிறோம் கலைஞரை வாழ்த்துவதற்காக. கலைஞருடைய பிறந்த நாளை இந்த ஆண்டு செம்மொழி திருநாள் என்று கொண்டாடுவதற்கு காரணம் என்ன? நம்முடைய தமிழன் பிரசன்னா அவர்கள் இங்கே ஆதாரத்தோடு, அவருக்கே உள்ள ஆவேசம், அவருக்கே உடைய அறிவுபூர்வமான பார்வையோடு கீழடியை தொட்டார். அதே போல இரும்பின் வயதை நிர்ணயித்தவர்கள் நாங்கள் தான் என்றெல்லாம் சொன்னார். இவையெல்லாம் இன்றைக்கு ஏன் நம்முடைய முதலமைச்சருக்கு தேவைப்படுகிறது? இன்றைக்கு ஏன் அவரை பார்த்தால் பயம்?
நான் உங்களுக்கு பெருமையோடு சொல்லுகிறேன், எங்கே தமிழ் வருகிறது, ஏன் செம்மொழியாக கலைஞர் ஆக்கினார் என்றால், இந்த சட்டமன்ற தேர்தலை நாம் எப்படி சந்திக்க வேண்டும் என்று நான் நண்பர்களிடத்தில் பேசுகிற போதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இங்கேயும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். கழக நிர்வாகிகளுடைய கூட்டத்திலே மட்டும் அதை எடுத்து சொன்னால் போதாது, பொதுமக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். தமிழ் எங்கே வருகிறது, திராவிடம் எங்கே வருகிறது, அதை ஏன் கலைஞர் தூக்கி பிடித்தார், அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கும், இந்த செம்மொழி திருநாள் இல்லை என்றால், கலைஞர் இல்லை என்றால், அண்ணா இல்லை என்றால், பெரியார் இல்லை என்றால் தமிழ் என்னவாக ஆகியிருக்கும், ஒருவேளை தமிழ் அப்படி ஆகாமல் போயிருந்தால் இந்திய தேசத்தில் தமிழர்கள் என்னவாக ஆகியிருப்பார்கள் என்பதெல்லாம் தொடர் வினாக்கள், தொடர் சங்கிலிகள். இன்றைக்கு இருக்க அரசியலோடு நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தலைவர் கலைஞர் அவர்கள் எவ்வளவு உயரத்தை தொட்டாரோ அதையும் தாண்டி தொடக்கூடிய ஆற்றல் தனக்கு உண்டு என்பதை நாள்தோறும் நிரூபித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதர். நான் எல்லா கூட்டங்களிலும் சொன்னேன், தலைப்புக்கு பின்னால் வருகிறேன். இந்த மண்ணில் இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலை நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலை போல பார்ப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லிவிட்டு சொன்னேன். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் வருவதிலே எந்த தயக்கமும் எந்த சறுக்கலும் எந்த தடையும் இருக்க வாய்ப்பில்லை. ஏதோ திமிரோடு சொல்வீர் என்பதற்காக அல்ல, ஆட்சி நடத்துகிற விதம், அவர் கொடுத்து கொண்டிருக்கிற திட்டங்கள், இவையெல்லாம் இன்றைக்கு பெண்களும் ஆண்களும் அவர் பக்கம் நிற்கிறார்கள். ஒரு நடுநிலைமையான பெண்மணி உதகையிலே சொன்னார் என்று சொன்னேன். ஊட்டிக்கு 5 நாள் ஓய்வுக்கு வந்திருந்தார் முதலமைச்சர். கட்சி சார்பில்லாத ஒரு பெண்மணி காரை நிறுத்தி அவரோடு செல்போனிலே செல்ஃபி எடுத்துக்கொண்டு அவர் சொன்னார், நான் எந்த கட்சியும் சேர்ந்தவரில்லை சார், நான் எந்த கட்சியும் சார்ந்தவர் இல்லை, ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், உங்களுடைய திட்டம் போய் சேராத கிராமம் வீடு தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்னார். ஆக அப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் தீட்டுக் கொண்டிருக்கிற முதலமைச்சரை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். அதற்காகவா அவர் முதலமைச்சராக வர வேண்டும்? நிச்சயமாக வர வேண்டும். ஆனால் அதற்காக மட்டுமல்ல. ஏன் அமித்ஷா ஓடி வருகிறார்? ஏன் அமித்ஷாவுக்கு என்ன கோபம்? ஒரு மாநில கட்சி எதிர்க்கட்சியாக கூட இல்லை, பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சியாக வருமா என்றால் ஒரு காலத்திலும் இங்கே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் இங்கே கொக்கரிக்கிறார். என்ன காரணம்? சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 5 நாள் தொடர்ந்து 5 இடங்களிலே மோடி பேசினார். என்ன காரணம்? பிஜேபிக்கு இங்கே எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்று உளவுத்துறை தன் கையிலே வைத்திருக்கிற அமித்ஷாவுக்கு தெரியும், பிரதமருக்கு தெரியும். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு 5 முறை வருகிறார். என்னுடைய நீலகிரிக்கு தனியாக 2 நாள் வருகிறார். இப்போது அமித்ஷா சொல்லுகிறார், டெல்லியிலே ஆட்சியை மாற்றிவிட்டோம், அரவிந்த் கெஜ்ரிவால் போய்விட்டார், ஹரியானாவிலே எங்களுடைய ஆட்சி வந்து விட்டது, அவர்களை தூக்கி எறிந்து விட்டோம், மகாராஷ்டிராவில் எறிந்து விட்டோம், அடுத்த இலக்கு தமிழ்நாடு தான் என்று சொல்கிறார். என்ன காரணம்? அவர்களுக்கு எது உறுத்துகிறது? அவருடைய படையெடுப்பு எல்லா வடமாநிலங்களையும் செல்லுபடியாகிறது. எல்லா இடத்திலேயும் ஆட்சியை பிடித்து விட்டார்கள், நேரடியாகவும் மறைமுகமாக பிடித்து விட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே அவர்களால் கால் ஊன்ற முடியவில்லை என்பதற்கு என்ன காரணம் என்றால், இந்த செம்மொழி தான் காரணம். இந்த செம்மொழியை உள்ளடக்கிய திராவிடம் தான் காரணம். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் என்று மனோன்மணியம் சொன்னார் அல்லவா? இத்தனை திராவிட மொழிகளுக்கும் தாயாக இருக்கிற தமிழ் வெறும் மொழியாக மட்டுமில்லை. அதான் எங்களுக்கு எரிச்சல். இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது வெள்ளைக்காரன் துப்பாக்கி முனையில் ஆட்சி செய்து கொண்டிருந்தான், சுதந்திரம் கொடுத்து விட்டான், இனிமேல் எங்களால் உங்களை ஆள முடியாது என்று. அப்படி ஆள முடியாது என்று சுதந்திரம் கொடுத்த போது என்ன சிக்கல்? நேருவுக்கும் அம்பேத்கருக்கும் பட்டேலுக்கும் தலைவர்களுக்கெல்லாம் என்ன சிக்கல்? அவன் சர்வாதிகாரத்திலே ஆண்டான், ஆயுதத்தின் கீழே ஆட்சி நடத்தினான். ஆனால் இப்போது ஆயுதம் இல்லை, தீவிரவாதிகள் இல்லை, எதை வைத்து ஆட்சி நடத்துவது? எவ்வளவு பிரச்சனை! ஏறத்தாழ 1000க்கு 2000க்கு மேற்பட்ட ஜாதிகள் இருக்கின்றன, ஒன்னோடு ஒன்று கலக்காது. இந்தியாவில் மதம் 5-6 மதம் இருக்கிறது. இந்து மதம் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது, கிறிஸ்தவம் இருக்கிறது, ஜைனம் இருக்கிறது, பௌத்தம் இருக்கிறது. ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லை. அப்ப மதங்கள் வேற, ஜாதிகள் வேற. உணவு ஒன்னா இல்ல. தமிழ்நாட்டுடைய உணவு காஷ்மீர்ல இல்ல, ராஜஸ்தான் உணவு ஒரிசாவில் இல்ல, ஒரிசாவின் உணவு மேற்கு வங்காளத்தில் இல்ல. உடை ஒன்னா, நம்ம கட்டுற வேட்டி அங்க இல்ல, அவங்க போடுற குருதா நம்மள்ட்ட இல்ல. அப்ப உணவு வேற, உடை வேற, பழக்க வழக்கங்கள், பண்பாடு ஒன்னா இல்ல. நம்ம எல்லாம் காலையில் திருமணம் பண்றோம், நல்ல நேரமா, ஏறும் பொழுதுமா, 12 மணிக்கு முடிச்சிருங்கம்மா, அது மாதிரி இறங்கும் பொழுதுதான் அங்கே பண்ணாக்க உரிய பொருள் இறங்கிருமா, இவர் நம்பிக்கை. டெல்லியில் எப்போ கேளு, டெல்லியில் எல்லாம் ராத்திரி 8 மணி தான் கல்யாணம்.
அப்ப இத்தனை வேறுபாடுகளை உள்ளடக்கிய இந்தியாவை நாம் எப்படி ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வரப் போகிறோம் என்று 2 ஆண்டு காலம் விவாதித்தான் அரசியல் சட்டத்தை உருவாக்கினார்கள். 2 வருஷம் அரசியல் நிர்ணய சபை. அந்த நிர்ணய சபையில் இத்தனை மொழிகளின் வேற்றுமை, இத்தனை சாதிகளின் வேற்றுமை, இத்தனை மதங்களின் வேற்றுமை, இந்த வேற்றுமைகள் எல்லாம் ஒற்றுமையாக மாற்றுவதற்கு எப்படிப்பட்ட அரசியல் சட்டத்தை தர வேண்டும் என்று 2 ஆண்டு காலம் தலைவர்கள் உட்கார்ந்து எழுதியதுதான் அரசியல் சட்டம். அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அரசியல் நிர்ணய சபை. அதுல எல்லா வேற்றுமைகளையும் உள்ளடக்கி அங்கீகரித்தார்கள். வேற்றுமைகளை அங்கீகரிக்கணும். ஏன் சேகர்பாபு எனக்கு ஃபோன் பண்ணா சாமியே சரணங்கிறாரு. இப்போ நான் என்ன உடனே கடவுளை கற்பித்த முட்டாள் அவர்கிட்ட சொல்றது சொல்லக்கூடாது. அது நாகரிகம் இல்லை. நான் என்ன சொல்றேன், பெரியார் வாழ்கன்னு சொல்றேன். அவ்வளோதான். அந்த எல்லோட நின்றுக்கணும். அப்போ அவருடைய எனக்கு கடவுள் இல்லைன்னு அவருக்கு தெரியும். அவர் வீட்டில் போய் சாப்பிடணும்ல, அன்னி சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, அவர் என் வீட்டுக்கு வரார் பெரம்பூருக்கு சாப்பிட்றீங்கல்ல. அவருடைய வேற்றுமையை என்னுடைய வேற்றுமையை ஒன்றாக இணைத்து ஒற்றுமையாக வாழ்வது எப்படி என்பதை சொல்லிக் கொடுத்தது தான் அரசியல் சட்டம். நான் சொல்றதா நீ கேட்கணும், உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன், அவர் வீட்டுக்கு நான் போக மாட்டேன், வேறுபட்டுருவோம். இப்படி வேற்றுமையில் ஒற்றுமை எப்படி காண்பது என்பதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டத்தில் தான் யாராருக்கு என்னென்ன உரிமை. 2000 ஆண்டுகளாக தாழ்த்தப்பட்டவர்கள் படிக்கவில்லை, அவர்களுக்கு என்ன உரிமை. அதே மாதிரி 2000 ஆண்டுகளாக ஜாதியில பெரியவர் சொல்லிக்கலாமே தவிர பிற்படுத்தப்பட்டவர்களும் படிக்கல. தேவர் படிக்கல, நாடார் படிக்கல, செட்டியார் படிக்கல, வன்னியார் படிக்கல. அவர்களுக்கு என்ன உரிமை. மொழி சிறுபான்மை இருக்காங்க. தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க, கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க. அவருக்கு மொழி சிறுபான்மைக்கு என்ன உரிமை. இத்தனை உரிமைகளையும் வரையறுத்து அந்த உரிமைகளை பாதுகாப்பதற்கு உச்சநீதிமன்ற சுப்ரீம் கோர்ட் அதுக்கு என்ன வரம்பு. அந்த உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளை நியமனம் செய்கின்ற குடியரசுத் தலைவருக்கு என்ன வரம்பு. அந்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற அந்த அவைக்கு பார்லிமெண்ட்டுக்கு என்ன வரம்பு. நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்துக்கிறது தேர்தல் கமிஷன் இருக்கு, அந்த தேர்தல் கமிஷனுக்கு என்ன வரம்பு, என்ன அதிகாரம். இவற்றையெல்லாம் சேர்த்து எழுதி வைத்தது தான் அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தில் ஒவ்வொரு மொழிக்கும் அடையாளம் வேண்டும், அவருடைய பண்பாட்டை இழந்துவிடக்கூடாது என்பதற்குத்தான் இந்தியாவை பிரிக்கிற போது அம்பேத்கர் ஒப்புக்கொண்டார், மொழிவாரி மாநிலங்களைத்தான் பிரிக்க வேண்டும். மொழிவாரி மாநிலம் தான். ராஜாஜி சொன்னார், தக்காணம் எல்லாம் தான் கேரளா கர்நாடகெல்லாம் பிரித்து ஒவ்வொரு தக்காண பீடபூமி ஆக்கலாம்னு பார்த்தாங்க. ஆனால் அன்றைக்கு இருந்தவர் சொன்னார்கள், எது மனிதனை இணைக்கும், மொழிதான் தான் இணைக்கும். மதம் சேர்க்காது, ஜாதி சேர்க்காது. ஜாதிக்குள்ளே 2 ஜாதி வந்துடும். எங்கள் ஊரில் உடையார் இருக்காங்க நிறைய பேர். ஒரு சேர்மன் நின்னார், ஒருத்தர் உடையார் இல்லை, எழுத்திருந்தவர் பார்த்தாரு, இல்லை அவர் மலைமான் உடையார், நான் நத்தமான் உடையார்ன்றார். அதில் 2ன்றுவான். நீங்கள் ஆதி திராவிடர்னா அதில் 2ன்றுவான். இந்த ஜாதி இருக்க எப்பவுமே உள்ள பிரிஞ்சுக்கிட்டே போகும், மதம் பிரிஞ்சுக்கிட்டே போகும். ஆனால் எது நம்மை ஒன்றாக இணைக்கும் என்றால் மொழி நம்மை ஒன்றாக இணைக்கும். அதனால தான் மொழிவாரி மாநிலங்கள் வேண்டும் என்று அம்பேத்கரிடம் கேட்டபோது ஒப்புக்கொண்டார். இன்றைக்கு மொழிவாரி மாநிலங்கள் வந்ததனால தான் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லாம் இருக்கு. ஆனால் அந்தந்த மாநிலங்களில் வேற்று மொழிகள் இருந்தால் சிறுபான்மையினருக்கு, மொழி சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அரசியல் சட்டத்தில் இருக்கு. ஆக இப்படி உருவாக்குவதற்கு காரணம், மொழி அடிப்படையில் உருவாக்குவதற்கு காரணம், இந்தியாவில் எத்தனை பிரிவினைகள் இருந்தாலும் அத்தனை பிரிவுகளிலேயும் பண்பாட்டோடு நாகரிகத்தோடு ஒரு பிரிவினை இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா பிரிவினையும் போகணும். மதம் இல்லாமல் மனுஷன் வாழலாம், மதம் இல்லாமல் மனுஷன் வாழலாம்ல, ஜாதி இல்லாமல் மனுஷன் வாழலாம்ல. ஒருத்தனுக்கு ஜாதி வேணாம், இப்போ வந்துருச்சு, சர்டிஃபிகேட் வந்துருச்சு. எனக்கு ஜாதி வேணாம்னா சர்டிஃபிகேட் கொடுத்தா அவன் தாசில்தார், ஜாதியற்றவன். எனக்கு எந்த மதமும் வேணாம், எனக்கே எந்த மதமும் வேணாம் சொல்கிறேன். என்ன இந்து நீங்கள் சொல்கிறீங்க, நான் இந்து இருக்க விரும்பல, என்ன பண்ணுவீங்க. நான் கோயிலுக்கு போகிறதில்ல, நான் சிவன் கோயிலுக்கும் போகிறதில்ல, விஷ்ணு கோயிலுக்கும் போகிறதில்ல. ஆனால் என்ன இந்துங்கிறீங்க, நான் இருக்க விரும்பல, என்ன பண்ணுவீங்க. ஆனால் வாழலாம்ல, எனக்கு மதம் இல்லைன்னா வாழலாம்ல, சுவாசிக்கலாம்ல, இந்த உலகத்தில் வாழலாம்ல, சாப்பிடலாம்ல. மொழி வேணான்னு சொல்லிட்டு எவனா இருந்து பாரு. நான் பேசவே மாட்டேன், மொழியே வேண்டாம், இருக்க முடியுமா, நீ காட்டுக்கு தான் போகணும். அப்போ மதம் இல்லாமல் வாழலாம், சாதி இல்லாமல் வாழலாம், வாழ முடியும். ஆனால் மொழி இல்லாமல் வாழ முடியாது. அது அவன் உணர்வோடு வாழ்வோடு கலந்த ஒன்று. ஆனால் தமிழுக்கு என்ன சிறப்பென்றால் அங்கேதான் பெரியார், அண்ணா, கலைஞர் எல்லோரும் வருகிறார்கள். ஒரு மொழி பரிவர்த்தனைக்கான பாஷை, என் உணர்வு அவனுக்கு சொல்லணும், அவன் உணர்வு இவனுக்கு சொல்லணும் இருந்தால் மொழி. ஆனால் இந்த மொழிதான் உலகத்திற்கு அறத்தை சொன்ன ஒரே மொழி. இந்த மொழிதான் வாழ்வியலை சொன்ன ஒரே மொழி. அதனால தான் உலகத்தில் எல்லாமே நீக்ரோவுக்கு சண்டை இருக்கு, வெள்ளைக்காரனுக்கு சண்டை இருக்கு, மங்கோலியனுக்கு சண்டை இருக்கு. நிறத்தால் சண்டை, ஜாதியால் சண்டை, மதத்தால் சண்டை. கண்ணுக்கு தெரிகிற நிறத்தால் சண்டை கூட ஓரளவு தெரியுது, இவன் கருப்பாக இருக்கான், வெள்ளையா இருக்கான், பரவாயில்ல. மங்கோலிய முகம் தட்டையா இருக்கு, அவன் முகம் தட்டையா இருக்கு. ஆனால் இந்தியாவில் ஜாதியை உருவாக்குனாங்க பாருங்க பிராமணர்கள், இந்து மதம். எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது.
இப்போ நான் கேட்குறேன், இங்கே உட்காந்துருக்க யாராவது ஒரு தங்கச்சி ஒரு அக்காவை எந்திரிச்சு முகத்தை வச்சு எந்த ஜாதின்னு சொல்லிடுவீங்களா? எந்த ஜாதின்னு சொல்லிடுவீங்களா? யாராச்சும் ஒரு சொல்ல முடியுமா? முகத்தை வச்சு, நடமுடையை வச்சு, உடைய வச்சு, கண்ணை வச்சு கருப்பாக இருக்கிறவரெல்லாம் ஆதி திராவிடன்னு சொல்லிடுவீங்களா? கருப்பை தேவரில் கருப்பே இல்லையா? இப்போல்லாம் ஐயர்லேயே கருப்புன்ட்டாங்க. சிக்கல் அங்கே தான். அப்போ யாரையும் பார்த்து ஜாதி சொல்ல முடியாது. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஜாதி தெரியணுங்கிறவன் பாடுற சேட்டையை பார்த்தீங்கன்னா, நீ பக்கத்தில் பஸ்ஸில் உட்காந்து பாருங்க. உட்காந்து ஒன்றா எந்த ஊருங்க அம்மா? நான் சென்னைங்க. அப்படி நான் சொல்கிறேன் சென்னைங்கன்னு சொல்லுவேன். சென்னையிலங்க என்ன பண்ணுறீங்க? நான் வக்கீலாக இருக்குங்க. சரி, வக்கீல் எந்த கோர்ட்லைங்க? ஹைகோர்ட்லிங்களா எக்மோர்லிங்களா? எக்மோர்லிங்க. சேகர் பாபு தெரியுங்களா? சொந்தங்களா? இல்லைங்க. நாயுடு இல்லை, அவுட். சேகர் பாபு இல்லைன்னா நாயுடு அவுட். இப்படி இந்த பிரசன்னா அவங்களோட இருக்காருங்களா? பிரசன்னா இல்லைங்க. பிரசன்னா இல்லைங்க. பிரசன்னா சொந்தக்காரங்களாம் இல்லை. அப்போ இவர் ஆதி திராவிடர் இல்லை. ஒன்று ஒன்றா அவன் கழிக்கப்படுற பாடு. நேராக ஜாதியை கேட்க முடியாமல் என்ன காரணம்னா ஜாதி தெரியாது. உண்மை அதல்ல. யாரு மேலே கீறுனாலும் ரத்தம் ஒன்று தான். ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10ஆம் மாதம் தான் நம்பார் பட்டுக்கோட்டை அலையுது. அதுதான் உண்மை. ஜாதி பொய். ஆனால் அதை தூக்கிட்டு தான் அலையிற வேறுபாடு. நீங்கள் ஒன்றும் வேணாம். நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போங்க. ஒரு ஆஸ்பத்திரி யாராச்சும் ஒருத்தருக்கு மற்றவங்க சொல்ல கோச்சிங்க பகுத்தறிவாதி என் தங்கச்சி மதிவதனைக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு. அது ஒரு ஆக்சிடென்ட் வச்சுங்க, ரத்தம் ஏற்றணும். என்னம்மா ஜாதின்னு சொல்கிறாங்கப்பா? உனக்கு என்ன இல்லை, என்ன காசு உனக்கு என்ன? அதே எனக்கு தெரியாது. உனக்கு சொல்லுவாங்களே, இந்த சமுதாயத்தில் உனக்கு சாதி வச்சுருப்பாங்களே அடையாளம், நீ விரும்பலனாலும் ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. ஒரு நாடாரோ செட்டியாரோ. இப்போ சேகர் பாபுக்கு வச்சுங்க. சேகர் பாபுக்கு ஒரு ரத்தம் ஏற்றணும், 1/2 கிலோ 1/2 லிட்டர் ரத்தம் ஏற்றணும்னு வச்சுங்க. அவர் 100 பேத்துக்கு ரத்தம் கொடுப்பாரு. அவ்வளோ இருக்கு ரத்தம் அவர்கிட்ட. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், சேகர் பாபுக்கு ரத்தம் ஏற்றணும் தேவைப்படுது. ஒரு 1/2 லிட்டர் ரத்தம் தேவைப்படுது. உடனே அன்னி போய் என்னுடைய புருஷன் சுத்தமான நாயுடு ரத்தம் தான் ஒன்று சொல்லுவீங்களா? ஏத்தனா செத்து பிடிங்க. சேகர் பாபு ஓ பாசிட்டிவ்னா, ஓ பாசிட்டிவ் யாரான்னு கூப்பிட்டா அவன் பறையனா இருப்பான், பள்ளனா இருப்பான், ஜக்கிலியா இருப்பான், ஒட்டனா இருப்பான், எவனோ ஒருத்தர் இருப்பான். அந்த ரத்தம் தான் சேரும். அதனால தான் யாரு மேலே கீறுனாலும் ரத்தம் ஒன்று தான். ஆக மொத்தம் பறந்ததெல்லாம் 10ஆம் மாதம் தான். அப்போ மதம் பிரிக்கிறது, ஜாதி பிரிக்கிறது, பண்பாடு பிரிக்கிறது, உணவு பிரிக்கிறது. எது நம்மை சேர்க்கிறது என்றால் மொழிதான் சேர்க்கிறது. ஆனால் அந்த மொழியில் தமிழ் மொழிக்கு இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? ஏன் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் திராவிட மொழியை தூக்கி நிறுத்தினாங்க? இந்த மொழிதான் பிரிவினை பேசாத மொழி. அது மட்டும் இல்ல, இந்த மொழிதான் பிரிவினை பேசிய மொழியை அழிக்க வேண்டும் என்று சொன்ன மொழி. மோடிக்கு அமித்ஷாவுக்கு என்ன கோபம்? ஏன் பறக்கிறாங்க? அவர்களுடைய மொழி இந்தி. அந்த இந்திக்கு மூலம் சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் என்ன சொல்லுது? பிறவியிலேயே சாதி வித்தியாசம் உண்டுன்னு சொல்லுது. கடவுள் பிறக்கிற போதே பிராமணனை இப்படித்தான் படைத்தான், பிற்படுத்தப்பட்டவனை இப்படித்தான் படைத்தான், தாழ்த்தப்பட்டவனை இப்படித்தான் படைத்தான். இவனுக்குலாம் படிக்கிற அதிகாரம் கிடையாது. இப்போ நான் கேட்குறேன், ஆதி திராவிட விட்டுருங்க, 2000 வருஷமா அடிமையாக இருக்காங்க. இன்னைக்கு சேகர் பாபா அப்பா கிராஜுவேட்டா? ஏன்னா சேகர் பாப்பா உங்க அப்பா பட்டதாரியா? உங்க அப்பா பட்டதாரியா? உங்க தாத்தா பட்டதாரியா? சொத்து இருந்திருக்கும், வண்டி இருந்திருக்கும், வாகனம் இருந்திருக்கும், நிலப்புல இருந்திருக்கும். இப்போ நீங்கள் கொங்கு வேலை இருக்கவங்க என் தொகுதிக்கு வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 60 ஏக்கர் 70 ஏக்கர் திறந்தோப்பு இருக்கும். வண்டி மிட்டா மராசா இருப்பாங்க. ஆனால் அவங்க அப்பா யாருன்னு கேளுங்க, 8வது படிச்சிருக்கோம், 10வது படிச்சு, அதுக்கு மேலே விட மாட்டான். இந்த சமூகம் அவனுக்கு கல்வியை தரவில்லை. இந்த சமூகம் அவனுக்கு கல்வியை தரவில்லை. ஏன்? இந்த சமஸ்கிருதமும் இந்த இந்து மதமும் இந்த வடநாட்டு கலாச்சாரமும். அப்போ அந்த மதம் கொடுக்கல, அந்த ஜாதி கொடுக்கல. இப்போ இல்லை ஒன்று வேணாம். நான் அடிக்கடி சொல்கிறேன், பார்லிமெண்ட்லேயே சொன்னேன், பாராட்டினேன். என்ன எங்கள் தாத்தா ஒரு ஆதி திராவிட சமுதாயத்தில் 1918 கிராமத்தில் வந்து சாதிக்கு பயந்துக்கிட்டு, வருமானத்துக்கு பயந்துட்டு, ஏழ்மைக்கு பயந்துட்டு ஓடினார் இலங்கைக்கு. ஒரு வெள்ளக்காரன்ட்ட போய் அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டு அங்கே படித்து எங்கள் அப்பாவே இங்கிலீஷ் பேச வச்சார். எங்கள் அப்பா திரும்ப இந்த ஊருக்கு வந்தார். இங்கே வந்து நிலம் வாங்கினார், விவசாயம் பண்ணார். நான் 8வது பிள்ளை, 8வது பையனே படித்து வக்கீலாகி மந்திரி ஆகிட்டேன். இதெல்லாம் செஞ்சது யார்? 1918 ஜாதிக்காகவும் ஏழ்மைக்காகவும் ஓடிய என் தாத்தாவை கொஞ்சம் படிச்சிருந்து ஊருக்கு வந்த எங்கள் அப்பாவுக்கு பிறந்த 8வது மகன் இந்தியாவுக்கு அமைச்சராக இருப்பது யாரால்? பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர் என்கின்ற திராவிட கருத்தில் தானே. இந்த சமத்துவத்தை சொன்ன ஒரே மொழி எந்த மொழி? தமிழ் மொழி தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். ஏங்க இப்போ அடிச்சுக்கிறோமே, அந்த சண்டைக்கு இந்த சண்டைக்கும் ஜாதிக்கு அடிச்சுக்கிறோம், இல்லைன்னா அந்த தெருவுக்காரன் இந்த தடவை அடிச்சுக்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். டே, உலகத்தில் எந்த மனுஷன் பிறந்தாலும் அவன் மனுஷன் தான்டா, எல்லா பேரும் சொந்தக்காரன் தான்டா. 5000 வருஷம் முன்னாடி சொல்லிருக்கான் சார், யாராவது சொல்ல முடியுமா? 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறப்புக்கும் எல்லா பிறப்பால் எல்லாரும் சமம். அறிவால் மாறுபடலாம், இருக்கிற பொருளால் மாறுபடலாம். இப்போ நான் என்னோட படித்த 10 பேரில் 20 பேர் கண்டக்டராக இருக்கான், 4 பேர் தாசில்தாராக இருக்கான், 10 பேர் வேலைக்கே வரல, விவசாயம் பண்ணுறான். அவ்வளோதான் அவனால் முடிஞ்சது.
பிறக்கிற போது மனிதர்கள், ஆனால் அறிவை பெறுகிற போது ராஜா மந்திரி ஆயிடுறேன், வக்கீல் ஆயிடுறேன். அப்போ அறிவால் ஒருவன் உயர்வாக இருக்கலாம், பெருமிதம் வேணும். இன்னும் சொல்ல போனால் உடல் வலிமையால் கூட சொல்லலாம். நான் எக்ஸசைஸ் பண்றேன், நான் அடிச்சு 10 அடிப்பேன், அதை கூட பெருமையா வச்சுக்க. பணம் 10 கோடி இருக்கு, நான் சம்பாரிச்சிருக்கேன், உழைச்ச சம்பாரிச்சேன், அவன் என்னோட ஏழை, பெருமிதமா இரு. இவையெல்லாம் நீ சம்பாதிச்சது. பொருளாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் அறிவாக இருந்தாலும் நீ என்ன சம்பாதித்தாயோ அதுக்கு உனக்கு செருக்கு வரலாம், திமிர் வரலாம். ஆனால் சாதியால் திமிர் ஏன் நீ கொண்டு வந்தியா? நீ கொண்டு வந்தியா சாதிய? இங்க இருக்கிற யாராவது எங்க அப்பா அம்மாவுக்கு மனு போட்டு நான் நாடார் வீட்டில் தான் பிறக்கணும், செட்டியார் வீட்டில் தான் பிறக்கணும் நீங்களா? அப்ப சாதியால் இருக்கிற பெருமை தவறு என்று சொன்ன ஒரே மொழி தமிழ் மொழி தான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அதை தான் திராவிடம் சொன்னது. டே, எங்க மொழிக்கு வேற அடையாளம் இருக்குது, வெறும் மொழி பாஷை இல்லை. இப்போ சொன்னாரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன பிரசன்னா, நான் என்ன சொல்லட்டுமா? கலைஞர் எங்கே இருக்கிறார்? எல்லாத்தையும் எழுதினார். கலைஞர் வந்து அண்ணாவை சொல்லும்போது சொன்னார், அண்ணாவே வந்து வள்ளுவராக தான் பிறந்தார். அண்ணா செத்து போனப்ப, அண்ணா செத்து போய் சடலம் கிடக்குது, அழுகுறார் வீட்டில், இரவு முழுக்க பேனா எடுத்து எழுதுறார். என்ன எழுதினார்? ஒரு கற்பனை. திருவள்ளுவருக்கு பிறகு தமிழ்நாட்டில் தமிழனை காப்பாற்ற, மொழியை காப்பாற்ற ஆள் இல்லை, அவர் கற்பனை. திருவள்ளுவருக்கு பிறகு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவன் வாழ்ந்தான், அவனுக்கு பிறகு தமிழ்நாட்டை தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு ஆள் இல்லை. அதனால அண்ணா பிறந்தாராம். எப்ப போய் தமிழ் அன்னை தமிழ் தாய் போய் கேட்டாலாம் வள்ளுவர்கிட்ட, வந்து இங்க போறாங்கன்னு. வாடினால் தமிழ் அன்னை, சோகப்பாட்டு பாடினால் தமிழ் அன்னை, ஓடினால் ஓடினால் ஒரு வழியும் கிடைக்கவில்லை. புவியூர் விட்டு புகழூரில் வாழுகின்றான் கவியூர் பெருவேந்தன் குரலாசான். ஆண்டு சென்று அருமை மகனே நீ மீண்டும் தமிழகத்தில் பிறந்திட வேண்டும் என்றான். கேட்டான் போய், எதற்கு? தோன்றுகின்ற இடமெல்லாம் தங்கம் வரும் தமிழகத்தில் நீ மீண்டும் பிறக்க வேண்டும் என்றான். எதற்கு? தங்கம் எடுக்கவா என்றான் குறளோன். அவன் கிண்டல பார். இவரு உடனே ஏமா தங்கம் எடுக்க கூப்பிடுறான். எதற்கு தங்கம் எடுக்கவா என்றான் குறளோன். இல்லை, தமிழர்கள் மனமெல்லாம் தங்கமாக ஆக்க என்றான். இன்றென்ன ஆயிற்று என்றான். வள்ளுவன் கேட்கிறான், இன்னைக்கு என்னாச்சு? இன்றென்ன ஆயிற்று என்றான். சென்றடைய குடில் இல்லை ஏழைக்கென்றான். ஏழைக்கு குடிசையே இல்லை. குன்றனைய மொழிக்கு ஆபத்து என்றால், இந்த மொழிக்கு ஆபத்துமா? ஏழை தான் கஷ்டப்படுறான். வள்ளுவர்கிட்ட போய் சென்றடைய குடில் இல்லை ஏழைக்கென்றான், குன்றனைய மொழிக்கு ஆபத்து என்றான். உடனே இந்த அம்மா அழுதகண்ணை துடைத்தவாறு தாய்க்கு, தமிழ் தாய்க்கு வள்ளுவர் அழுதகண்ணை துடைத்தவாறு அமுதமொழி வள்ளுவனும், அம்மா நான் எங்கே பிறப்பதென்றான். தொழுத மகன் உச்சி மோந்து ஆழ விழுதனைய கைகளாலே அணைத்துக் கொண்டு, கற்கண்டே தேன்பாகே திருக்குறளே நீ காஞ்சியிலே பிறந்திடுகின்றான். பிறந்திட்டான் எம் அண்ணனாக, அறிவு மன்னனாக. அப்போ அண்ணா யாராக பிறந்தார் என்றால் வள்ளுவருக்கு பிறகு அவர் பிறந்தார். ஏன் வள்ளுவரை சொல்லணும்? அந்த வள்ளுவருடைய பொதுமறை தான் எல்லா நாட்டுக்கும், எல்லா மொழிக்கும், எல்லா மனிதனுக்கும் பொதுவானது. ஒரே ஒரு திருக்குறளை சொல்லுங்க. காமத்துப்பாலை பாடியிருக்காருங்க. அந்த காமத்துப்பாலை பாடி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காமம் வந்தால் அந்த பாட்டை இந்த திருவிக்கா நகரில் பாடு, குளத்தூரில் பாடு, அந்த குரலை கொண்டு போய் ஆஸ்திரேலியாவில் சொல்லு. மாற்றம் உண்டா? கிடையவே கிடையாது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா அறப்பொருளும் எந்த நாட்டுக்கும், எந்த மொழிக்கும், எந்த இனத்திற்கும், எந்த மனிதனுக்கும் பொருந்தும். அப்படி ஒரு இலக்கியத்தை, திருக்குறளை 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டிருந்த ஒரு மொழி தமிழ் மொழி. அந்த மொழி இன்னொரு மொழிக்கு சிறப்பில்லை. அந்த மொழி என்ன சொல்லுதுன்னா, நீ ஜாதியால பிரிக்கணும், பெண்ணில் பெருந்தக்க யாவுலனால பண்ணுவேன். இல்லை, பெண்ணை விட பெருமை என்னடா இருக்கு? பெண்ணாக பிறப்பதுதான் பெருமைன்னு சொன்னான் வள்ளுவர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால். அந்த பெண்ணை வந்து பாவையோனியில் பிறந்தவர்கள் சமஸ்கிருதம், பிராமணர்கள், அவால் பெண்கள்லாம் பாவம் படிக்காத. அப்போ இந்த மொழி எந்தெந்த தத்துவத்தை எல்லாம் சொன்னதோ அந்த தத்துவம் எல்லாம் உலக பொதுமறை, யுனிவர்சல் பிரதர்ஹுட் அம்பேத்கர் சொல்வார். உலக சகோதரத்துவம், மானுட சமுத்திர நானன்று குணு பாவேந்தர் பாரதியார் சொல்லுவான். நாம் எல்லோரும் மனிதர்கள். அப்படி ஒரு விசாலமான பார்வையை கொண்டிருந்த ஒரு மொழி இருக்கிறது என்றால் அது தமிழ். அதையும் தாண்டி கலைஞர் சிந்திச்சார். இந்த மொழி இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரலையான்னார். இப்போ நானே கூட தமிழ்லாம் கொஞ்சம் ஆர்வம் அப்போ இருந்தது, ரொம்ப இருந்தது வக்கீலாகிறதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த தொல்காப்பியம்னு ஒன்று கலைஞர் எழுதின பிற்பாடு தானே அது ஒரு அறிவியல் மொழின்னு தெரிய வந்தது. யாருக்காவது தெரியுமா? தொல்காப்பியம்னா எங்கெல்லாம் பயமாக இருக்கும், மார்க் வாங்கணுமா, ஐயோ இலக்கணமாச்சேன்னு. ஆனால் அந்த தொல்காப்பிய பூங்கான ஒரு புத்தகம் எழுதி அந்த தொல்காப்பியத்துக்கு உள்ளே போய் என் மொழியும் இனமும் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்தது என்று எழுதிய தலைவனை பார்த்தால் அந்த பேனாவுக்கு மீண்டும் மீண்டும் முத்தம் கொடுக்கலாம். ஒன்றும் இல்லாம உயிர் இனங்கள் எத்தனை உயிர் இனங்கள், டார்வின் தத்துவம் ஒரு 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 150 வருஷம் முன்னாடி வந்துச்சு. ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்தது தான் டார்வினுடைய தத்துவம். அந்த டார்வின் தத்துவம் என்ன சொல்லுச்சு?
மனுஷன் கடவுளால் படைக்கப்படல. ஒவ்வொரு உயிரியா இருந்து வளர்ந்து 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 வந்தான். ஒரு செல் உயிரி, ஒரு உயிரி ஒரு செல்லா இருந்து அப்புறம் நாக்குப்பூச்சி ஆகி, அப்புறம் நத்தை ஆகி, அப்புறம் ஆமை ஆகி, ஒரு செல் உயிரி, 2 செல் உயிரி, 3 செல் உயிரி, 4 செல் உயிரி, 5 இப்போ இந்த அறிவு ஒவ்வொரு அறிவா மாறி பரிணாம வளர்ச்சியில் படிநிலையில் கடைசியா மனிதன் சிந்திக்கிற ஆற்றலை பெற்றான். இதான் குரங்கு இருக்கு. குரங்கு இந்த குரங்கெல்லாம் பார்த்து சிம்பன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? குரங்கெல்லாம் நம்ம மாதிரி நடக்கும், ஆனா பேச முடியாது. எல்லாம் பிடிக்கும். நம்ம எப்படி ஆப்பிள் கடி சாப்பிடும் அதே மாதிரி சாப்பிடும். காப்பி பிடிக்கும் அதே மாதிரி பிடிக்கும். பேப்பர் படிக்குங்க, ஆனா படிக்க தெரியாது. நம்மள மாதிரி இருக்கும். அப்போ ஒரு அறிவு எது, 2 அறிவு எது, 3 அறிவு எது, 4 அறிவு எது, 5 அறிவு எது, 6 அறிவு எது? இதை சொல்லி நோபல் பரிசு வாங்கி போயிட்டான் ஒருத்தன் 150 வருஷத்துக்கு முன்னால. ஆனா எம்ம தாத்தா திருவள்ளுவர் அப்படியே சொல்லியிருக்காரு. கலைஞர் தான் சொன்னார், ஓரறிவு அறிவே உற்றதறிவு அறிவே. நாக்குப்பூச்சி தொட்டினா சுருண்டுக்கும், அதுக்கு கண்ணு கிடையாது, மூக்கு எதுவும் கிடையாது. ஒரு அறிவுடா உயிர் எங்கள்கிட்ட. அந்த ஒரு அறிவுல உயிர் தெரியுமா? நாக்குப்பூச்சி தொட்டினா உற்றதறி தொட்டா சுரியும். 2 அறிவு அறிவே அதனோடு நாக்கே. 2 அறிவுள்ள உயிர் இருக்குடா படைப்புல. நாக்கு மட்டும்தான் நீட்டும், அது போய் பட்ட டக்கு துணிடும். 3 அறிவு அதுவே அதனோடு மூக்கே, மூக்கு மட்டும் இந்த 3 இருக்கும். 4 அறிவு அதுவே அதனோடு கண்ணே. கண்ணு இல்லாத உயிர் எத்தனை இருக்கு பத்தியா? கண்ணு பல உயிருக்கு இருக்காது. என்ன கம்பளி பூச்சி உயிர் இருக்கா? கண்ணு இருக்கா? ஒண்ணு இருக்காது. 4 அறிவு அதுவே அதனோடு கண்ணே. அப்புறம் காது பல பேத்துக்கு இருக்க, பல உயிருக்கு இருக்காது. 4 அறிவு அதுவே, 5 அறிவு அதனோடு செவியே, 6 அறிவு அதுவே அதனோடு மனனே, சிந்திக்கிற ஆற்றல். இப்படித்தான் உயிரினங்கள் வந்தது என்று 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன தொல்காப்பியனை 3500 ஆண்டுகளில் புலவர்கள் மட்டுமே படித்த தமிழை கொண்டு வந்து டார்வின் தத்துவத்தை நாங்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கண்டுபிடித்து விட்டோம், அதுதான் என் தமிழ் என்று சொன்ன பெருமை கலைஞரின் பேனாவுக்கு தான் உண்டு. இன்னொன்று சொல்லட்டுமா? நியூட்டனை படிச்சிருப்பீங்க. நியூட்டனுடைய விதி, வெயிட் ஆஃப் தி யூனிவர்ஸ். தம்பிங்க யாராச்சும் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க, 7வது 8வது வந்துடும், பெரிய எல்லாம் இல்லை. வெயிட் ஆஃப் தி யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இந்த உலகத்தின் எடை மாறாது. எத்தனை வருஷம் முன்னாடி சொன்னா? சும்மா 100 வருஷம் சொன்னா நியூட்டன். இந்த உலகத்தின் எடை மாறாது. இப்போ சென்னையில் வந்து நான் வரும்போது இவ்வளோ கட்டடம் இல்லை. 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், டூரிஸ்ட் வந்தேன். அப்போ இவ்வளோ கட்டடம் இருந்துச்சா? இல்லை. இப்போ சென்னையில் இவ்வளோ கட்டடம் வந்துருச்சு, அதனால சென்னையோட எடை கூட்டி போகுமா? கூடாது. இத்தனை மனிதர்கள் பிறந்தார்களே, எங்க தாத்தா பாட்டன் கூட்டம் எல்லாம் செத்து போயிட்டானே நம்ம வீட்லயே. இவ்வளவு பேர் செத்து இங்க புதைச்சுமே, அதெல்லாம் பாரம் ஆயிடுச்சா? காணாது போச்சு. ஒண்ணு எரிச்சிட்டோம், இல்லைன்னா புதைச்சிட்டோம், எல்லாம் போயிடுச்சு. இத்தனை கட்டடங்கள் வந்தது எங்க போச்சு? வேடை ஏறிச்சா? இல்ல. ஒண்ணு வேணாம், இந்த மைக்கு இரும்பு, இந்த மைக் என்ன அப்படி சொல்லி செஞ்சிட்டோமா? இந்த மைக்குக்காக எங்கோ ஒரு இரும்பு வெட்டப்பட்டிருக்கிறது. இந்த போடியத்திற்காக எங்கோ ஒரு மரம் வெட்டப்பட்டிருக்கிறது. உங்க வீட்டுல ஒரு கதவு மாட்டீங்கன்னா அந்த கதவு புதுசா வரல, அதுக்கு மரத்தை எங்கே வெட்டிருக்கீங்க. அப்போ இந்த உலகம் பிரபஞ்சம் இருக்கிறதே, இந்த பிரபஞ்சம் எடை மாறாமல் இருப்பதற்கு காரணம் இது பஞ்ச பொருளால் ஆனது. ஒன்று மாறி ஒன்று வரும், அதனால உலகத்தின் எடை மாறாது நியூட்டன் சொல்லி நோபல் பரிசு வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியத்தில் கலைஞர் கண்டுபிடித்து எழுதினார், நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு கலந்த மயக்கம் இவ்வுலகம். டே பஞ்சபூதம் தாண்டா, எதுவாக இருந்தாலும் ஒன்று நிலமா இருப்ப, இல்லைன்னா நீரா இருப்ப, இல்லைன்னா காத்தா இருப்ப, இல்லைன்னா நெருப்பா இருப்ப, இவ்வளவுதான். எத்தனை பேர் செத்தாலும் கீழே தான், எத்தனை பேர் வந்தாலும் ஒரு சொட்டு விந்துல தான். ஆக வளருகிறோம், இறக்குறோம், ஆனால் உலகத்தின் எடை மாறாது. கட்டடங்கள் வருகின்றன, போகின்றன, பிரளயங்கள் வருகின்றன, ஓடுகின்றன, அழிகின்றன. இது ஒரு தத்துவம், சயின்ஸ் தத்துவம். அதை சொல்லி ஒருத்தர் நோபல் பரிசு வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்க தாத்தா சாதாரணமாக எழுதி வச்சுட்டு போயிட்டான். அதான்டா தமிழ். அப்போ உலக பொதுமறை தமிழாக இருக்கிற போது ஜாதி இல்ல மதம்னு சொல்ற மொழி இருக்கு, இந்த மொழி அவனுக்கு ஒப்புமையான மொழி அல்ல. சமஸ்கிருதமும் தமிழும் நேர் நேர் எதிரி. எல்லா தத்துவங்களையும், உலகியல் தத்துவங்களை எல்லோரும் சமம், ஜாதியில் சமம், மதத்தை எல்லாம் சமம்னு சொன்னது தமிழ். அறிவியலை சொன்னது தமிழ். இதுக்கு நேர் மாறா இல்ல, நாங்கெல்லாம் காலில் இருந்து பிறந்தோம், அங்க இருந்து பிறந்தோம், இங்க இருந்து பிறந்தது சமஸ்கிருதம், பிராமணர்கள். மூட நம்பிக்கை வளர்த்தது பிராமணியம். ஆக இந்த தமிழை தான் அண்டா கண்டுபிடித்தார். பெரியார் கூட அவ்வளவு சொல்ற, பெரியார் கூட தமிழ் பற்று எனக்கு கிடையாது, எனக்கு மனித பற்று தான் வேணும். மதிவதன் இருக்கு, நல்லா படிச்சவங்க. எனக்கு தேசாபிமானம் கிடையாது, பாஷாபிமானம் கிடையாது, எனக்கு நாட்டுப்பற்றே இல்லைண்ணா. என்னடா நாட்டுப்பற்று? நேற்று வரைக்கும் ஒரு பாகிஸ்தான் நம்மளோட இருக்க வரைக்கும் அவனு இந்தியன். பட் அது பாவான அருமையாக சொல்லுவார், எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நாடு, எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம். நீங்கள் திருப்பதி நம்மளோட இருக்க வரைக்கும் தமிழ்நாடு தானே, அங்கே தமிழ் தானே பேசலாம். அந்த மொழியை எடுத்துட்டீங்க, இப்போ
ஆந்திராவில் சேர்ந்து முடிஞ்சு போச்சுல நாடு. இப்போ நாளைக்கு ஒன்று வேணாம், வடசென்னையை கழட்டி விட்டுருங்க, வேறு நாட்டோட 10 வருஷத்தில் மாறி போயிடலாம். அந்த உணர்ச்சியே இருக்காது, வேறு நாட்டுக்கு போயிடுவான். அப்போ நாட்டு உணர்ச்சிங்கிறதே நான் ஒத்துக்கலன்னார் பெரியார். பாஷாபிமான மொழி என்னையா பேசுறது தானே, அது என்னையா பெரிய தமிழ் என்ன உங்களுக்கு தெரியுமா? இந்த தமிழ் வணக்க பாடலை கலைஞர் கொண்டு வந்தார். நீராறுங்கடலுத்த பாடுறீங்களே, இந்த நீராறுங்கடலுத்த பாடலை அரசு பாடலாக பாட வேண்டும் என்று கலைஞர் கொண்டு வந்தப்ப கலைஞர் ஐயாவும் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அப்போ பெரியார் தான் சொன்னார், இதுக்கு முன்னாடி கடவுள் வாழ்த்து பாடிட்டு இருந்தீங்க. ஐயா சொன்னார், ஐயா இதுக்கு முன்னாடி கடவுள் வாழ்த்து பாடினீங்க, அது ஒரு பைத்தியக்காரத்தனம், அதுக்கு பதிலாக இது ஒரு பைத்தியக்காரமான்னு கேட்டார். இப்போ தமிழ் வாழ்த்து இது ஒரு பைத்தியம். ஏன்னா அவர் மொழியில மேலே பெரிய பற்று கிடையாது. ஜாதி ஒழின்னு எல்லாரும் சமம், ஆண் பெண் சமம், எல்லாரும் படிக்கணும், எல்லாத்துக்கும் எல்லா வாய்ப்பு வரணும். கலைஞர்கிட்ட போய் கேட்டாங்க, ஐயா அப்படி சொல்கிறாருன்னு. அப்படி சொன்னால்தான் அவர் ஐயா, நான் இப்படி இருக்குன்னா தான் கலைஞர்னார். இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை. இப்போ ஒன்றும் இல்லை, ஆசிரியரும் கலைஞரும் பேசிக்க மாட்டாங்க. நான் பிஜேபியில் கூட்டணி வச்சப்ப நான் மந்திரியாக இருந்தேன். டெய்லி விடுதலையெல்லாம் கலைஞர் அட்டாக் பண்ணி வரும். ஆசிரியர் ஒரு பாக்ஸ் போடுவார், மதியம் அப்புறம் ரொம்ப சின்ன பொண்ணு கேளு ஐயா சொல்லுவார். தினமும் கலைஞர் அட்டாக் பண்ணி திமுக அட்டாக் பண்ணி வரும். இவர் விடுதலையை பார்த்தா சங்கடப்படுவார. நான் மறைச்சி வச்சுட்டேன். ஒரு நாள் எழுதியிருக்கேன், கட்டுரை எழுதியிருக்கேன், படிச்சிங்களா? விடுதலையை மறைச்சி வச்சுவிட்டேன் கலைஞர்கிட்ட. விடுதலை எங்கன்னு கேட்டார். வரலைங்க அண்ணா, முரசொலி தவறினாலும் தவறு, விடுதலை தவறாது, பொய் சொல்லாத எடுத்துட்டு வந்தார். நானும் சன்மான் தான் கொண்டு கொடுத்தோம். ஏடா மோசமாக எழுதியிருக்காரு ஆசிரியர்னு. படித்து பார்த்தாரு. உன் குருநாதரை காமிச்சு கூடாதுன்னு மறைச்சியா நீ அப்படின்னாரு. ஏன்னா நான் அங்கேருந்து வந்தவன். சொல்லிட்டு சொன்னார், ராஜா இப்படி எழுதினால்தான் அவர் வீரமணி, இல்லை என்றால் அவர் ஈரமணின்னு. நம்ம அரசியலுக்கு ஒரு கூட்டணி வந்துச்சா, தேவைப்பட்டுச்சு. காங்கிரஸ் மோடல்ல அவன் என்ன சொல்லி போனோம் கூட்டணிக்கு? பிஜேபி என்ன கொள்கை அடவு வச்சிட்டோமா? இல்லை, அதுல ஒரு வித்த காமிச்சோம். அண்ணா ராஜாஜியோடு உறவு வைத்துக் கொண்டார், கூட்டணி வைத்துக் கொண்டார். என்ன காரணம்? காங்கிரஸை வீழ்த்தணும். காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்றால் ராஜாஜியோட கூட்டணி வச்சாரு. ராஜாஜி என்ன பண்ணாரு? பிராமணர்களே நான் சொல்லுகிறேன், ராஜகோபாலாச்சாரி சொல்லுகிறேன், உங்கள் குலத்திலே பிறந்த நான் சொல்லுகிறேன், ஒரு கையில பூணூலை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில உதவி சொல்லி ஓட்டு போடுனார். கரெக்டா கேட்டான் எல்லாரும். ஐயா நம்மால் சொல்லிட்டாரு. எல்லாரும் ஒரு கையில உதவி பூணூலை பிடிச்சிட்டு எல்லாம் உதவி சொல்ல ஓட்டு போட்டான். அண்ணா ஆட்சி வந்துட்டார். ஆட்சி வந்துட்டு வண்டியை நேராக பெரியார்ட்ட விட்டார். திருச்சிக்கு போய் அவர் காலில் விழுந்தார். இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கையினார். பெரியார் எல்லாத்தையும் திட்டுறவர், அழுது வெக்கப்பட்டு கட்டி பிடிச்சி அழுதார். இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கையினார். அப்ப ராஜாஜி கோவப்பட்டு சொன்னாரு, தேனிலவு முடிந்து விட்டது. பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் ஆகும்னா தேனிலவு முடிந்து விட்டதுனார். அண்ணாட்ட வந்து தேனிலவு முடிஞ்சு போச்சுன்னு ராஜாஜி சொல்றாரு. நாங்க உண்மைதான், தேனிலவு முடிந்து விட்டது, வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது. ஏன்னா கல்யாணம் பண்ண தினமும் வேணியில் போக முடியும். 1 மாதம் போகலாம், 2 மாதம் போகலாம். அப்புறம் வந்து புள்ள கூட சமயக்கட்டில் புதுசா படிக்கணும், போகணும், எல்லாம் பார்க்கணும் இல்லை முடியும். அப்ப தத்துவத்தை இழக்காமல் எப்படி அண்ணா செய்தோரோ அதை போலவே பிஜேபியோட வாஜ்பாயோட கூட்டணி வைத்தார். உண்மைதான், ஆசிரியருக்கு பிடிக்கல, வீரமணிக்கு பிடிக்கல. ஆனால் என்ன சொன்னோம்? நாங்கள் கூட்டணியில் இருக்கிற வரை அயோத்தியில் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டக்கூடாது. 1. காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட 370 அந்த பிரிவை எடுக்கக்கூடாது, அது அவர்களுக்கு இருக்கிற உரிமை. எல்லாத்துக்கும் ஒரே சிவில் சட்டங்கிறிய அந்த சட்டம் கூடாது. இந்துக்கு தனி சட்டம், முஸ்லீமுக்கு தனி சட்டம், கிறிஸ்துக்கு தனி சட்டம், அதை ஒன்னாக்க கூடாது. இதுதான் இங்கே ஜீவாதார கொள்கை. பிஜேபியுடைய ஜீவாதார கொள்கை அதுதான். அண்ணா எப்படி முடிவெடுத்தாரோ அதை போல வாஜ்பாயை கூப்பிட்டு, நான் உன்னோட கூட்டணியில் இருக்கும்னா ஒழுங்கா அந்த 3 எழுதி கையெழுத்து போடணும், கையெழுத்து வாங்கிட்டு தான் போனோம். அதனால தான் திமுக கூட்டணியில் இருக்கிற வரை அவங்களால ராமர் கோயில் கட்ட முடியல, 370 எடுக்க முடியல. இன்றைக்கு எல்லாத்தையும் கட்டி முடித்து விட்டார்கள். அப்ப அரசியல் தளம் மாறினால் கூட தமிழை, தமிழ் இனத்தை, திராவிடத்தை காப்பாற்றுகின்ற தகுதியுள்ள ஒரு தலைவனாக எப்படி பெரியார் இருந்தாரோ, அண்ணா இருந்தாரோ, அன்றைக்கு கலைஞர் இருந்தார். நாங்கள்லாம் பயந்தோம். அது என்ன மாதிரி கோர் டிகேலாம் கொஞ்சம் பயந்தோம். ஏன்னா கலைஞர் வந்து இந்த சாதி அமைப்பில் பிறந்தவர், இந்த சாதிய அவமானத்தெல்லாம் நேராக பார்த்தவர். ஆனால் இன்றைக்கு இருக்கிற முத்துவேல் கருணாநிதி இந்த மாமனிதர் இருக்காரு, அவர் எப்படி இருப்பாரோ என்று எல்லாரும் பயந்தோம். ஆசிரியர் உட்பட, நான் உட்பட, சுபவி உட்பட. ஏன்னா எம்ஜிஆர்லாம் ஒரு பாப்புலர் கவர்மெண்ட் கொடுப்பாங்க, அரிசி, சேலை, இலவசங்கள் அப்படின்னு இருப்பாங்க. இந்த கொள்கையை விட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன், பெரியார் என்ன கனவு கண்டாரோ, அண்ணன் எதை செய்தாரோ, கலைஞர் எதை செய்ய விரும்பினாரோ அதையெல்லாம் செய்து காட்டக்கூடிய ஒரு மகத்தான திராவிட இயக்க தலைவனாக இந்த தலைவன் தான் இருக்கிறார். அப்போ மோடிக்கு அமித்ஷாவுக்கு என்ன பிரச்சனை? அதை தான் அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, வடநாட்டுக்காரங்க சொன்னாங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. பீகார் முடிஞ்சு போச்சு. இந்த மொழி என்ன? பிஜுபுரியா, போஜ்புரி. அவருடைய தாய்மொழி போஜ்புரி போச்சு. குஜராத் மொழி போச்சு. எல்லா மாநிலங்களிலும் மொழி போச்சு. எல்லாம் இந்தி மயம், எல்லாம் சமஸ்கிருத மயம். அவனுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழையணும். அங்கே ஒரு ஆந்திரா எம்பி சொன்னார்,
உங்களுக்கு எங்களுக்கு உறவு இல்லைன்னா கூட சொல்றேன், நாங்க பிஜேபி தான் சொல்றேன், இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் எல்லையிலே நிற்கிற ஒரே சாமி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதர், அவர் முதலமைச்சராக வந்தால்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும். எனவே பெரியார் வாழ வேண்டும் என்றால், அண்ணா வாழ வேண்டும் என்றால், கலைஞர் வாழ வேண்டும் என்றால், திராவிடம் வெல்ல வேண்டும் என்றால் இந்த மகத்தான தலைவனுக்கு முன்னால்